ஹலோ, வெல்கம் டு vlogs of Loki. மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு துவரம் பருப்பை நான் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு தேங்காய் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி. சூப்போட மசாலா அரைக்கிறதுக்கு சோம்பு சீரகம் மல்லி மிளகு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிளகுங்க வந்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே வெடியும், கடுகு வெடிகிற மாதிரி. அது மாதிரி வெடிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு தேங்காய் அது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்ன மாதிரி வெயில் காலத்துலயும் கோல்டு பிடிக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயில் காலத்துல கூட ஏன் எனக்கெல்லாம் கோல்ட் ஆகுதுன்னு எனக்கு சீரியஸா தெரியலங்க. இப்ப நம்ம வந்துட்டு வதக்கி வச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க துவரம் பருப்பை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம். இந்த சூப்பை நீங்க வந்து குடிக்க மட்டும் இல்லாம சாப்பாடுலயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் வந்துட்டு நான் ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து உள்ள போட்டு நம்ம விசில் தான் விட போறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காரமா இருக்க பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலால அரைச்சனால நான் போடல, ஆனா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வாட்டி நான் குக்கரை மூடி 5 விசில் விட போறேன். இது மட்டன் சூப்னால அட்லீஸ்ட் ஒரு 5 விசில் விட்டாதான் வந்து மட்டன் நல்லா சாஃப்டாவும் வேகும். மட்டன் ஒரு இடத்துல டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வேகலன்னா இன்னும் 2 விசில் கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஸ்டீம் அடங்குனதுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போட்டிருக்கோம்ல அந்த பருப்பு எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஒரு வாட்டி நல்லா மசிய வச்சிடலாம். நான் பண்ண சூப் கொஞ்சம் திக்காவே இருந்துச்சு, ஆனா எனக்கு தண்ணியா இருக்க பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. சூப்பை இப்ப தாளிச்சிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பிலை மட்டும் தான் போட போறோம் தாளிப்புக்கு. சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வந்துட்டு கஞ்செல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ற ஆள் கிடையாது. அதனால இது மாதிரி சூப்பு, சிக்கன் சூப், மட்டன் சூப் எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க எனக்கு. நம்ம தாளிச்ச சோம்பு கருவேப்பிலையே சூப்ல சேர்த்துட்டு கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி. சுட 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 இந்த சூப்பும் அந்த மட்டனும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்க கூட இதை ஈஸியா சமைச்சிடலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். நான் செஞ்ச சூப் ரொம்ப டேஸ்டாவே வந்திருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் கூட மேலே பெப்பர் போட்டு குடிச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.